ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ரொம்ப அழகா இருந்துச்சு. பேக்ரவுண்டு எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததா தான் சார் இருக்கும். மோஸ்ட்லி படம்னாலே லவ் கான்செப்ட் இப்படிதான். பட் இதுலயுமே சமுதாய விழிப்புணர்வுன்னு சொல்லி ஜாதி மதம் அதெல்லாம் தான் காமிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஜாதினாலே கத்தி ரத்தம் சத்தம் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. சத்தம் போடாமலும் நல்ல விஷயத்த சொல்லலாம், அதுவும் குழந்தைகள் மூலயமா அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த படத்து மூலயமா தெரியுதுங்க சார். டைலாக்லாம் பஞ்ச் டைலாக்னு சொல்லலாம் சார். நிறைய விஷயங்கள் பஞ்ச் டைலாக் சொல்லியிருக்காங்க. டைலாக் டெலிவரிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் சாரே வந்து வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ரொம்ப வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஹீரோ சார் வந்து பாத்தீங்கன்னா வாத்தியார் கேரக்டருக்கு அப்படியே வாழ்ந்திருக்காரு. வாத்தியாராவே வாழ்ந்திருக்காரு. ரொம்ப அமைதியா சொல்லக்கூடிய விஷயங்களை குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப பொறுமையா சொல்லியிருக்காரு. ஃபைட் ஒன்னே ஒண்ணுதான். அதான் சொல்றேன் சார், எந்த வன்முறையும் காமிக்காமல் வன்முறையை பத்தி பேசுற ஒரு படம்னு சொல்லலாம் இதை. ஸோ வன்முறைகள்னு எதுவும் இல்லை, ஒரு சின்ன ஃபைட் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அது எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க. அதே சேம் டைம் அந்த சாங்குமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும் அதுக்காக வச்சிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் சார், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். மெயினாக குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும், குழந்தைங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கிறதையும் புரிஞ்சிக்கக்கூடிய படம். பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.